முருக வழிபாடு அப்படிங்கிறத இவங்க ரெகுலரா பண்ணிட்டு வரணும். ஸோ பழனி அல்லது திருச்செந்தூர் இந்த 2ல ஏதாவது ஒரு கோயில புடிச்சுக்கோங்க. புடிச்சுட்டு இந்த சனி பயிற்சி 2 1/2 வருஷம் 6 மாசத்துக்கு ஒருக்கா அங்க போயிட்டு வந்துகிட்டே இருக்கிறது. கந்த குரு கவசம் கேட்கறது இதெல்லாம் நல்ல பலன்கள பெற்றுத்தரும். மேஷராசி பெண்கள் கண்டிப்பா ஆலயத்துக்கு சென்று வழிபடலாம். நிச்சயமா எல்லா ராசி பெண்களுமே வழிபடலாம். அதே மாதிரி என்னன்னா, முருகன தவிர்த்து இல்ல, ம். முருகனத்தான் இவங்க ம். வழிபடணும். ஏன்னா ராசிநாதனே செவ்வாய் தான். ஓகே. போர் கிரகம் செவ்வாய். ம். போரிட்டு ஜெயிச்ச கடவுள் யாரு? முருகன். முருகன். சூரபத்மன வதம் செஞ்சாரா? எங்க? திருச்செந்தூர்ல. ம். கந்த சஷ்டி தோன்றுனது அங்க தானே! ஸோ, அதனால அங்க போயிட்டு வரணும். திருச்செந்தூர் போயிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப விசேஷம். திருச்செந்தூருக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு பர்ட்டிகுலர் கிழமை எப்போ போயிட்டு வரணும்? வியாழக்கிழமை போயிட்டு வந்தாங்க அல்லது செவ்வாய்க்கிழமை போயிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப ம். நல்லாருக்கும். அந்த திருச்செந்தூருக்கு நீங்க போயிட்டு வரும் பட்சத்தில, அங்க ஒரு சமாதியும் இருக்கும். ஜீவ சமாதி ஒரு 3 பேர் சித்தர்கள் வந்து ம். அடக்கமாயிருப்பாங்க. முருகன கும்பிட்டுட்டு அவங்களையும் வழிபாடு பண்ணிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப சிறப்பு. ம். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோமேங்கிறது மட்டும் பத்தாது. தினம் அந்த முருகன வந்து வழிபாட்டுல கொண்டு வரணும். நான் சொன்ன மாரி ஏற்கனவே சொன்ன மாரி கந்த குரு கவச பாராயணம். முருகனையே குருவா ஏத்துக்கிட்டாங்க அப்டின்னா, சனியால ஒண்ணும் பண்ண முடியாது. ம். முருகனே நம்மள நின்னு வழி நடத்தும்போது,